சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி. நாளைய தினம் அதிகாலை 5:01 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:01 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. நாளைய தினம் அதிகாலை 5:01 வரை, அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பானு சப்தமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன பானு சப்தமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பானுவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த சப்தமி திதி என்பது ஒன்றாக சேர்ந்தால் அன்றைய தினம் சூரியனுக்கு மிகவும் விசேஷமான நாள். அந்த நாளிலே அவசியம் சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். ஒரு சங்கராந்தி பண்டிகை, ஒரு பொங்கல் பண்டிகை, ஒரு ரத்த சப்தமி எல்லாம் வர்றது இல்லையா, அந்த நாளுக்கு இணையான நாளாகவே இந்த நாளும் பார்க்கப்படுகிறது. போன ரத்த சப்தமியை பண்ண மறந்திருந்தவா கூட இந்த நாளிலே அவசியம் சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திஸ்ரோஷ்டகா அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன திஸ்ரோஷ்டகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த திஸ்ரோஷ்டகா, இன்றைக்கு திஸ்ரோஷ்டகா, நாளைக்கு திங்கட்கிழமை பார்த்தோம்னா அஷ்டகாங்கிறத கொடுத்திருப்பா, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா அன்வஷ்டகா அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த 3 நாட்களுமே வரிசையாக முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஆக இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கும் மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த நாளிலும் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதையும் இந்த நேரத்திலே நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:37 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:08 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:54 சந்திர உதயம் என்பது இரவு 11:44 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:37 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:42 முதல் 6:08 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:23 முதல் 1:49 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:15 முதல் மாலை 4:42 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கோ மேற்கே சூலம். பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.
இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ராமநாமத்தினுடைய மகிமையை பற்றித்தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாராம், ஒரு அரசன். அவருக்கு மிகவும் ஆப்டமான ஒரு மந்திரி, அவருடைய பால்ய சிநேகிதன் கூட வச்சுக்கலாம். ஒரு நட்பு, அவர்களுக்குள்ளாக ஒரு அளவற்ற நட்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த மந்திரி இல்லாம இந்த ராஜா வந்து எங்கேயுமே போக மாட்டார். ராஜாவும் மந்திரி எல்லா இடத்துக்கும் ஒன்னாதான் போவா வருவா. அந்த ராஜா நல்ல சுபிக்ஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனா அந்த மந்திரி கிட்ட ஒரு பழக்கம், சிறு வயது முதலே அவர் எப்பயுமே அந்த ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாராம். ராமராமா ராமராமா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அதுவும் ஒரு காலை மாலை, அதுவும் நடுவுல மத்தியானம் இந்த நேரத்துல பார்த்தோம்னா ஒரு ஜபம் பண்ணுவாராம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ராமநாமத்தையே தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருப்பாராம். அந்த மாதிரி ஒரு பழக்கங்கிறது உண்டா. இது இவர்களுக்குள்ளாக அப்பப்ப கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கும். ராஜா வந்து சொல்லிட்டு இருப்பாரா, சாமி கும்பிட வேண்டியதான், நீ சாமி நமஸ்காரம் பண்ணு, அதுக்காக எப்ப பார்த்தாலும் ராமராமா ராமராமான்னு சொல்லிட்டே இருக்கிய, பொதுவா யாராவது பார்த்தா கூட உடனே ராமராம் நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற, இது என்ன பழக்கமோ தெரியலேன்னு சொல்லும் பொழுது, இது எனக்கான பழக்கம், இது எனக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, ஆத்ம திருப்தியை தருகிறது அப்படின்ற மாதிரி அவர் மந்திரி சொல்லிக்கிட்டு இருப்பாராம். ஒரு முறை இவங்க 2 பேரும் வேட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறா. வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போறார். நீயும் வரணும்னு சொல்லி மந்திரியை கூப்பிடுறார். மிக நெருக்கமான நட்பு உடையவர் தானே நண்பன். இது போக ராஜா வேற, ராஜா அவருடைய அரச கட்டளையை மீறவும் முடியாது. சரின்னு சொல்லிட்டு மந்திரியும் வேட்டை கிளம்பினாங்களாம். பொதுவா வேட்டை கிளம்பும் அதிகாலை பொழுதிலேயே கிளம்பி விடுவாங்க. அதிகாலையிலேயே போயிட்டு வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணுங்கிற மாதிரி அவர்கள் கிளம்பி விட்டார்கள். வேட்டைக்கு படையோடு செல்கிறார்கள். அங்க வேட்டைக்கு போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் மிகுதியால என்ன பண்றான்னு பார்த்தா, இவா 2 பேர் மட்டும் தனிச்சு வந்துடுறா. அதாவது மந்திரி வந்து அந்த தேரை ஓட்டுறார், ராஜா பின்னாடி உட்காந்துட்டு வேட்டையாடிக்கிட்டே வரார். அப்படியே பார்க்கும்போது இவருடைய படையை விட்டு இவர்கள் வெகு தூரம் அப்படியே உள்ள வந்துடுறா. ரொம்ப தூரம் அந்த காட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள வந்துடுறா. அப்படியே வந்தோடனே பார்த்தா டைம் போனதே தெரியல இவர்களுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்ல மத்தியான நேரம் ஆயிடுத்து. மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு மேல ஆயிடுத்து. ராஜாக்கா பசி வயிற்றை கிள்ளுகிறது. ஒரே பசி, என்ன பண்றதுன்னே தெரியல. பசிக்குது பசிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சுத்தி பார்த்தா ஏதாவது பழங்களும் கிடைக்குதான்னு பார்த்தா பழங்களும் எதுவும் கிடைக்கல. அப்போ கொஞ்சம் தொலை தூரத்துல ஒரு குடிசை மட்டும் தெரிஞ்சுதான். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு குடிசை இருக்க, அந்த குடிசையில யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. வெளியில பார்த்தா ஏதோ புடவை எல்லாம் காஞ்சின்னு இருக்கிறது தெரியுது. அது வந்து ஏதோ வயதான பெண்மணி உள்ள இருக்கா போல இருக்கு. நான் அங்க போய் சாப்பிட போறேன். ஏதாவது அந்த அம்மா ஏதாவது வச்சிருப்பாளே, பழைய ஏதோ கூழோ கஞ்சியோ வச்சிருப்பா, அங்க போய் கேட்டா குடுப்பா சாப்பாடு எனக்குன்னு சொல்லிட்டு இவர் போறார். ராஜா நீயும் வான்னு சொல்லி மந்திரியை கூப்பிடுறார். இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் இப்படி வெளியிலேயே உட்காந்துட்டு நான் ராமநாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ராமநாமத்தை சொன்னாலே போதும், எனக்கு வயிறு வந்து நிறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்தியானிக்கம் சொல்லப்படக்கூடிய அந்த மத்தியான நேரத்துல பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டு இவர் பாட்டி உட்காந்து ராமராமா ராமராமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கார் மந்திரி. இவர் ராஜாக்கா உன்னை திருத்தவே முடியாது, பசி நேரத்துல போய் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போறாங்க. போய் அந்த குடிசையில போய் வாயிற் கதவை தட்டுறார். யாராவது இருக்கீங்களான்னு உள்ள கேட்டோடனே உள்ள இருந்து ஒரு அம்மா வெளியில வர, வயசான அம்மா. ராஜாவை பார்த்த உடனே ராஜா மகாராஜான்னு தெரிஞ்சிருது. வாங்க வாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்ற, உட்காருங்க அப்படின்னு சொல்ற. அம்மா ரொம்ப பசிக்கிறது எனக்கு, வயிறுல பசி தாங்கல, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்களேன் இருந்தான்னா. ஆஹா நீங்க வந்திருக்கீங்க, வராதா வந்திருக்கா, ஆனா வீட்டுல வெறும் பழையது தானே இருக்கு, நேற்று ராத்திரி சமைச்சது பழையதுதான் இருக்கு, அதை கொஞ்ச நேரத்துல சாப்பிடலாம் நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க அதை சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பழையதை எடுத்து போட்டுறா இவருக்கு. இவர் வேக வேகமா அந்த பழையதை சாப்பிட்டுறாரு. பசி தாங்கல, வேக வேகமா சாப்பிட்டு மந்திரியை திடீர்னு வேற சாப்பிட்றாரு. வர இந்த பழையது கூட உனக்கு நான் வைக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லிண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர் அந்த பழையதை சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ராஜா சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பதான் அந்த அம்மா வெளியில பாக்குறா. வெளியில பார்த்தா மந்திரி அந்த ஒரு ஓரமா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். அவர் யார் அப்படின்னு கேட்டோடனே அவர் வந்து என்னுடைய மந்திரிமா, இந்த மாதிரி வா அங்க கிடைக்கிறத சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் வேண்டாம், நான் ராமநாமத்தை சொன்னாலே எனக்கு பசி வந்து அடங்கிடுன்னு சொல்லிட்டு நான் ராமநாமத்தை ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா சொன்னாராம். அப்படியா, ராமநாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்காரா, அவர் பண்ணட்டும் பண்ணட்டும், இந்த ஒரு 10 நிமிஷத்துல அவருக்காக நான் சமைச்சிடுறேன். நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு விசேஷம், அதுக்காக நான் வந்து நிறைய காய்கறி பண்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வடை பாயசத்தோட சமைக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு தினம் சமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இன்னைக்கே பழையதை காலி பண்ணிடலாம்னு நினைச்சேன். இந்த நாளைய விசேஷம் இன்னைக்கே வந்துட்டு தான் நினைச்சுட்டு இப்பயே அதை வடை பாயசத்தோட சமைச்சிடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வடை பாயசம் எல்லாத்தையும் வச்சு அந்த அம்மா தன் கிட்ட இருக்கிற சாமான்களை வச்சு சமைச்சு ரெடி பண்ணி அந்த மந்திரியை போய் சாப்பிட அழைத்தாலாம். அவர் ஜப்பம் முடிச்சுட்டு, அவர் ஜப்பம் அதுக்குள்ள அவர் ஜப்பமும் முடிச்சிட்டார். உடனே அவர் உட்காத்தி வச்சு அவருக்கு தலைவாழை இலையை போட்டு அவருக்கு வடை பாயசத்தோட பரிமாறினாலாம். அவரும் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே ராஜா டமால்னு அவர் காலில் விழுந்துட்டார். நண்பன் கூட பார்க்காம, மந்திரின்னு பார்க்காம நண்பன் தானே அவருடைய காலில் விழுந்துட்டு ராஜா சொன்னாரா,
சொன்னாரா, நான் வெறுமனே போய் பசின்னு கேட்டதுக்காக எனக்கு பழைய சாப்பாடு தான் கிடைச்சது. அது கூட நான் உன் கூட வந்ததுனால எனக்கு கிடைச்சது போல இருக்கு. நீ ராமநாமத்தை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதுனால. இப்ப பாரு, நீ ராமநாமத்தையே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு வடை பாயசத்தோட அந்த அம்மா சமைச்சு போட்டிருக்காளே, அதற்குரிய அந்த ஏற்பாடுகள்லாம் அந்த அம்மாட்ட ஏற்கனவே இருந்திருக்கு பாத்தியா. இப்பொழுதுதான் அந்த நாமத்தினுடைய மகிமையை உணர்ந்து கொண்டேன். சாதாரணமா ஒரு பசிக்கே இந்த அளவுக்கு இருந்தா, தினந்தோறும் ஜெபம் செய்து கொண்டே இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தினந்தோறும் அந்த பசியே இல்லாமல் வயிறார உண்ணுவார்களே. நானும் அந்த நாமத்தை நாளையிலிருந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னாராம். மந்திரி சொன்னாரா, அதுக்கு நான் ஜெபம் பண்றது எனக்காக மாத்திரமல்ல, இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நல்லபடியாக வாழ வேண்டும், எல்லோரும் பசியின்றி அந்தந்த நேரத்திற்கு வயிறார உண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ராஜான்னு சொல்லிட்டு பணிவோடு சொன்னாராம். உண்மைதான், நம்ம நாட்டுல அந்த ஒரு அமைதிங்கிறதே இருந்துகிட்டு இருக்குது, எல்லோரும் வயிறார சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ராஜாவும் அவரை புகழ்ந்து கொண்டே வந்தாராம். நான் எதுக்காக இந்த நேரத்துல சொல்றேன்னு சொன்னா, நான் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். இந்த ராமநாமத்தை சொல்லுங்கன்னா நான் ஏதோ ஒரு கட்சிக்காரங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்க வேண்டாம், அந்த மாதிரி இல்லை. இது மிகவும் உயரிய ஒரு மந்திரமாகவே சொல்கிறது நம்முடைய சாஸ்திரமானது. அதாவது நான் ராமன் அப்படின்னு சொல்லி உங்க மனதுக்குள்ளா ஒரு உருவத்தை கற்பனை செய்து கொண்டு சொல்லவே இல்லை. ஏன்னா தசரத மகாராஜா தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பெயரை வைக்கும் பொழுது எப்படி வச்சார்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய மகரிஷிகள் மற்றும் தன்னுடைய குலகுருவான அந்த வசிஷ்டரையும் ஆலோசித்து பெயரை வைக்கிறார். இந்த குழந்தைக்கு ஒரு பெயரை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அனைவரும் தீர்மானித்து, அதாவது ராமன் ஒரு பேர் அவருக்கு வைக்கிறார்னு சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடியே அந்த பேரானது இந்த உலகத்திலே இருந்திருக்க வேண்டும் அல்லவா. ஏற்கனவே இருக்கிற பேரை தானே நம்ம கொண்டு வந்து வைப்போம். அந்த எழுத்துக்களை இணைத்து துன்பத்தை போக்குவது, கவலையை போக்கி மகிழ்ச்சியை தருவது என்கின்ற பொருளிலே இந்த பெயரானது அமைந்திருப்பதால் இந்த ர அந்த மா ரெண்டுத்தையும் இணைத்து ராமா அப்படின்னு பேர் வச்சிருக்கா. ஆக இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு உள்வாங்கி இந்த ராமராமா ராமராமான்னு சொல்லிட்டு இருந்தா நம்முடைய துன்பங்கள் காணாமல் போகும், நமக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கும், மனதிலே நிம்மதி என்பது கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஏதோ ஒரு கவலை ஒரு சூழல் வரும்பொழுது என்ன பண்ணுவானா, எல்லாரும் ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு இருப்பா. தெரியுமா? இது தெரிந்து செய்கிறார்களோ தெரியாமல் செய்கிறார்களோ, அதன் மூலமாக அவர்களுடைய கவலை என்பது நீங்கி அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.